கூட வாசிங்களேன். பேதுரு நமக்கு அழகா எழுதுகிற அந்த 16ஆம் வசனத்தை 2 சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த ஃப்ரீடம் உங்களுடைய பாவத்திற்கும் தவறான காரியங்களுக்கும் பயன்படுத்தாமல் நீங்கள் நியாயத்திற்கு நிற்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு இந்த அதிகாரத்தில் உங்க சுயாதீனத்தில் நீங்கள் பாவத்தில் இராதபடி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, வாசிங்க மறுபடியும் கூட அந்த 21ஆம் வசனத்துல இருந்து வாசிப்போமே. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. இப்ப இந்த காரியங்கள்லாம் கேட்டதற்கு அப்புறம் இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாசிங்க. நீங்கள் தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பவுல் பேதுரு நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து போல அவர் மாறினார். இந்த நாளில் நாமும் மாற இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம சப்மிட் பண்ணுவோம். நம்மளுடைய குணாதிசயங்களை நம்ம கூட இருக்கிற கிறிஸ்துவை அறியாதவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் மறந்துருக்கோம். நம்முடைய குணாதிசயங்களை நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிறிஸ்துவை அறியாதவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் நீங்கள் வாழும் பொழுது அவர்கள் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்க போறோம் 5 காரியங்கள். முதலாவது காரியம், ஆண்டவர் ஜீசஸ் லிவ் வித் என்டியூரன்ஸ். அவர் சகிப்புத்தன்மை உடையவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம். பாருங்க, 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை என்ன செய்தார்? பின் வைத்து போனார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நீங்கள் அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்ற வேண்டும் என்றால் அவருடைய பாதையில நீங்க நடக்க வேண்டும். அவருடைய பாதையில நீங்க நடக்க வேண்டும் என்றால் அவருடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? பெட் ஆஃப் ரோசஸா இல்ல துன்பமா? என்ன கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லோ ஆயிடுச்சு வால்யூம். இயேசு கிறிஸ்துவோடு பின் சென்ற சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமான பெட் ஆஃப் ரோசஸ்ல போனாங்களா, இல்லை அவர்கள் கிறிஸ்துவுக்கால் துன்பத்தை அனுபவித்தார்களா? இயேசு கிறிஸ்து அவர் போன சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான சூழ்நிலைகள், அவர் எதிர்கொண்ட ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள். அப்ப நம்ம ஆண்டவரை பின்பற்ற நாம எப்படி இருக்கணும்? எப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை? சரி, உங்கள் வாழ்க்கை அதனால ஃபுல்லாக துன்பத்திலே இருக்கும் நான் சொல்ல வரல. நான் அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். பாருங்க, ஒரு சாங் நமக்கு இருக்கும், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே என்ன செய்ய மாட்டேன். ஓகே, நான் பின்னோக்கே, நான் பின்னோக்கே, நான் பின்னோ, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னே சிலுவை என் முன்னே என்ன செய்ய மாட்டேன். உண்மையாவா? துன்பம் வரும்போது உண்மையா பின்னோக்க மாட்டீங்களா? பாடுறதெல்லாம் அழகா, சும்மா ராகத்தோட அழகா பாடுறீங்களே. பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை விட்டு பின்வாங்குற அனுபவம் இருக்கிறதா? சூழ்நிலைகள் நமக்கு மோசமாய் வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் போனார், கடினமான ஜனங்களை எதிர்கொண்டார். அப்ப அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும் பொழுதும் கெட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதும் இயேசுவை போல நீங்க ரியாக்ட் பண்ணணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியும்? இயேசு கிறிஸ்து அவருக்கு சகிப்புத்தன்மை இருந்துச்சு. ஏன்னா அவர் போன ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமாய் பேசினார்கள். அவர் இருந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையுமே அவருக்கு சாதகமா இல்லை. அவர் எங்க போனாலும் அவருக்கு என்ன வந்துச்சு? நமக்கு எதிர்ப்பு இருக்கும் பொழுது எத்தனை பேர் அதுல சகிப்புத்தன்மையோட கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நிற்கிறீங்க? ஆண்டவரை விட்டுறோமா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியும்?
இயேசுவுக்காக நின்றவர்கள் ரோமர்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள், யூதர்களால் இயேசு கிறிஸ்து யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டு கடைசியில் அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? மரித்தார். அவருடைய பாதையை தேர்ந்தெடுக்கிற நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். பாருங்க, எமி கார்மைக்கேல் என்கிற ஒரு மிஷினரி உங்களுக்கு நல்லா தெரியும். தூத்துக்குடியில் அவர்கள் செய்த மிஷினரி அவங்க செய்த ஊழியம் வந்து பெரிய ஊழியம். கிறிஸ்துவுக்காக அவங்க ஒரு ஆசிரமம் கட்டி அவர்களை எல்லாம் பாதுகாத்தவர்கள்லாம் அவங்க கொண்டு வந்து அவங்க வச்சு பராமரிச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க ஐரிஷ் உமன், அதாவது ஐரிஷ் உமன், அவர்களுடைய தரிசனம் என்னன்னா இந்திய தேசத்திற்கு போகணும். அவர்களுடைய நோக்கம் இந்திய தேசத்துக்காக இருந்துச்சு. அதற்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்து கால் எல்லாம் உடஞ்சிருச்சு, காலில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பாருங்க, அவர்கள் ஒரு பெரிதான நோக்கத்திற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நான் உம்மை நான் பின்பற்ற போகிறேன், உம்மை நான் பின்தொடரணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு நடந்தது என்னதுன்னா, அவர்களுடைய கால் முறிவடைந்தது. நீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? இயேசுவுக்காக போக துணிஞ்சேன், ஆனா கொஞ்சம் பின்னோக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது போல. பாட்டு கொஞ்சம் மாற்றி எழுதுங்க பிரதர். இப்போல்லாம் இந்த காலத்தில் பாட்டெலாம் கொஞ்சம் மாறி மாறி வருது. அது போல் இதையும் கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க, மாற்றிடுங்க. நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? பேச மாட்டீங்களே, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போ. அப்பா, வாலிபர்கள் கொஞ்சம் நீங்கள் வாயத்துறக்காய். சரி, பெரியவங்க சொல்லுங்கள். நீங்களும் அது மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆமாம், சொல்லுங்க. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஊழியத்துக்கு போயிருப்பீங்களா? சோர்ந்து போயிருப்பீங்க. சரி, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருப்போம்னு சொல்லியிருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க. அந்த அம்மா எழுதின போயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு போயம். எப்படி அவங்க அந்த சூழ்நிலையில் கூட அவர்கள் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவரை நான் அடிச்சு உடைகளை பின்பற்றணும்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் போயம் உங்களுக்கு வாசிச்சோன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுன்றது தெரில. பட் ஆனால் நான் அதோட ஓவரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்த காரியங்கள் போகிறேன். பாருங்கள், அவங்க சொன்னது, அவர்கள் இருந்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவரோட கம்பேர் பண்ணி, என்னுடைய எஜமான் அவர் சிலுவையில் அவர் காயப்பட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் எத்தனையோ காயங்கள் அவர் எங்களுக்காக சுமந்தார், நான் அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுகிறேன்னா இது எனக்கு எம்மாத்திரம், ஆண்டவருக்காக நான் இன்னும் ஓடுவேன்னு சொல்லி அவர்கள் எழுதின அந்த போயம் உலக ஜனங்களை தொட்டதா இருக்கிறது. இந்த நாட்களில் இயேசுவுக்காக, இயேசுவை பின்பற்ற துணிகிறவர்கள் எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. ஆமே, எந்த சூழ்நிலையானாலும் நீங்க எல்லா சூழ்நிலையும் கிறிஸ்துவுக்காக சகிப்புத்தன்மையோடு, கிறிஸ்து இயேசு எப்படி எல்லா ஜனங்களையும் சகித்தாரோ, சூழ்நிலையை சகித்தாரோ, அதே போல நீங்களும் சகிப்புத்தன்மை கிறிஸ்துவுக்குள்ளாக உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு மாற்றமும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது காரியம், உங்களுக்குள்ளாக இருக்கிற we should forego vengeance, அதாவது பழி வாங்குதலை உங்களை விட்டு எடுத்து போட வேண்டும். 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஏசாயா 53வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனங்களை வைத்து பேதுரு இதில் எழுதுகிறார். 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, எப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்க. ஏசையா அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமா மேசியா வருவார், அவர் பாடுபடுவார், அவர் நிந்திக்கப்படுவார், அவருக்கு விரோதமான சொற்கள் வரும், அவர் எல்லா வகையிலும் பாடுபடுவார் என்று அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வருகிறார். இங்கே பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்து பார்க்கும் பொழுது அவர் கற்றுக்கொண்டது என்னன்னா, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் வந்த வார்த்தைகள் நிறைய உண்மை கிடையாதுன்றது எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கீங்க? அவருக்கு விரோதமாய் வந்த வார்த்தைகள், இவர் பொல்லாங்கானதை செய்கிறார், இவர் பிசாசின் ஆவினால் இவர் ஏவப்படுகிறார், இவர் தகாத முறையில் பிறந்தவர், இவர் தேவாலயத்தை அழிக்க வந்தவன் சொல்லி பொய்யான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பதிலுக்கு என்ன செய்தார்? நம்ம என்ன செய்றோம்? நம்முடைய பரிசுத்தத்தை யாராவது கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு உடனே ஒரு கோபம் வருது இல்ல?
நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க எப்படிப்பட்ட விசுவாசி, நீங்க ஒழுங்கான ஒரு கேள்வி நமக்கு வைக்கும் பொழுது நமக்குள்ளாக உடனே ஒரு கோபம் வருது, ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள போகிறோம்ல. எத்தனை பேர் நான் பேசுறது புரியும்? இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் பரிசுத்தமாய், அவர் பரிபூர்ணம் உடையவராய் இருக்கிறார். அவரை பார்த்து நீ பொல்லாங்கானதை ஜனங்களை வஞ்சிக்க வந்திருக்கிற, நீ பொல்லாங்கானதை செய்கிறன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பதிலுக்கு ஒரு வார்த்தையும் சண்டை போடல. எத்தனை பேர் நான் சொல்றது புரியும்? ஈவன் தோ இஸ் பியூர் அண்ட் ஹோலி, அவர் பரிசுத்தம், நம்ம பரிசுத்தமா இல்லை, ஆனா நம்முடைய பரிசுத்தத்தை யாராவது கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு வர கோபம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் பதிலுக்கு என்ன செய்யல? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் தவறான காரியங்களை செய்யும் பொழுது, பொய்யான வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் வைக்கும் பொழுது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுக்குள்ளாக வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது. பாருங்க, பேதுரு இயேசு கிறிஸ்து கைது ஆகும் பொழுது பேதுரு அவர் பட்டயத்தை எடுத்து காதை வெட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அழகான ஒரு வசனம் பாருங்க, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? என் பிதா நினைச்சா என்ன செய்யலாம்? 72,000 தூதர்கள் என்ன செய்யலாம் இப்ப நினைச்சா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பட்டயத்தை எடுத்து நீ காதை வெற்றியப்பா, பிதா நினைச்சா எனக்கு 72,000 தூதர்களை இந்த நொடியில் அனுப்பி என்னை பாதுகாக்க முடியும். ஆனா நான் என்ன செய்யல? எனக்கு விரோதமாய் வருகிற நிந்தனையான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் எது வந்தாலும் நான் ஆண்டவர் கரத்துல கொடுத்து நான் அமைதியா என்ன செய்யறேன்? எத்தனை பேர் அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 26:53 வசனம், 53, 54 வசனம் வாசிங்களேன். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தெளிவா இருந்தால், எனக்கு நினைச்சா எனக்கு தேவ தூதர்கள் எனக்காக என்ன செய்ய முடியும்? நினைச்சா இப்ப கைது செய்கிறவர்கள் பஸ்மமாக்க முடியும். வானத்திலிருந்து ஒரு அக்னி வந்து இவர்களை பஸ்மமாக்க முடியும். உன் பட்டயத்தை எடுத்து உள்ளவை பழிவாங்குதல் நமக்குரியது அல்ல. பரிசேயர்களை நினைத்திருந்தா தேவன் எப்பயோ தண்டித்திருக்கலாம். சதுசேயர்களை வைத்து ஆண்டவர் தண்டிச்சிருக்கலாம், எப்பொழுதோ அவர்களை அழித்து விட்டிருக்கலாம். ஆனா தேவன் அவர் சகிப்புத்தன்மையும் பழிவாங்கிற குணம் உள்ளாதவராய், சகிப்புத்தன்மை உள்ளவராய் இருந்தார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கு? இப்படிப்பட்ட குணாதிசயம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா இயேசுவை பார்த்தது போல இருக்கிறது என்று உங்களை பார்த்து சொல்வார்கள். பாருங்க, பான்சியஸ் பைலட், அதாவது பிலாத்து என்கிறவர், அவர் இயேசு கிறிஸ்துவை கைது செஞ்சு அவர் நிற்கும் பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிற காரணம், அவர் ஒரு வார்த்தையும் பேசல. ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் அவருக்கு விரோதமாய் வார்த்தைகளை போடுறாங்க. இவர் வந்து தேவ தூஷணம் பண்ணுகிறார், எல்லாம் செய்யறாங்க. ஆனா இவர் ஒரு வார்த்தை கூட பேசல. பிலாத்தே ஆச்சரியப்படுகிறார். ஆனா அவர் சிலுவைக்கு போகும் பொழுது வார்த்தை சொன்னது என்னது? வார்த்தை என்ன? 7 வேர்ட்ஸ்ல, பிதாவே இவர்களை மன்னியும். எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? அவர்கள் நிந்திச்ச அந்த சூழ்நிலையில எத்தனை பேரால மன்னிக்க முடியும்? நாம இருப்போமானா, பிதாவே அவர்களை பொறிச்செடுத்துருங்க, விடாதீங்க, சும்மா சொல்லுவோமா இல்லையா? நான் இந்த இடத்துக்கு வரது தகுதி இல்லை ஆண்டவரே, பிதாவே இவர்கள் என்ன செஞ்சிருங்க, சும்மா விடாதீங்க. எத்தனை பேரும் செய்வீங்க? கண்டிப்பா நம்ம எல்லாரும் செய்வோம். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட குறைகள் தான். பாருங்க, சில வேளையில் நீங்க நிறைய அந்த காலத்துல நீங்க படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அங்க ஏதோ ஒரு வில்லன் வந்தார்னா ஒரு தக்க தண்டனை வர மாதிரி தான் எல்லா படங்களும், பொம்மை படங்கள்லயும் அதான் வருது. வில்லன் வந்தார்னா கடைசியில் என்ன வரும்? அவருக்கு தக்க தண்டனை பார்த்தாதான் நமக்கு என்ன செய்யும்? திருப்தி ஆகும். எவ்வளவு இது பண்ணா கடைசியில் அவன் தண்டனை அனுபவிச்சாதான் நமக்கு என்ன செய்யும்? திருப்தியா அந்த படமே என்ன செய்யும்? முடியும். நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? வில்லன் பெரிய பெரிய இதெல்லாம் செஞ்சிருப்பான், அது மனசுல இருக்கும். அவனை எப்படியாவது, ஹீரோ வந்து அவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? தண்டிக்கணும். அவர் தண்டிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மனசு என்ன செய்யும்? எத்தனை பேர் நான் சொல்றேன், மன்னிக்கிற குணம், மன்னிச்சிட்டோம்னா அது என்ன செஞ்சிடாது நமக்கு? அந்த படம், அந்த காட்சி நமக்கு முழுமை தராது. தப்பு செஞ்சவன் எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? அப்போ நம்ம எவ்வளோ மோசமானவர்கள் பார்த்துக்கோங்க. சரி, வெரி குட். பாருங்க, இன்னொரு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு வேலைக்கார அம்மா, அதை மெய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வீட்டிலேருந்து அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேலை செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது அந்த அம்மா வந்து வெளியே வந்து ஒரு
100 ரூபாய் தாளை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாய்க்கு அப்படியே போட்டுட்டு அவங்க போனாங்களாம். போகும்பொழுது அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், இத்தனை நாள் எனக்கு பாத்திரம் வளர்க்க உதவி செஞ்ச அந்த நாய்க்கு நான் என்ன செஞ்சிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவு காசை போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். சிரிக்கிறாங்க பாருங்க. அப்போ உங்கள் மனசே எப்படிதான், பழி வாங்கினா நல்லது தான். பாருங்க, நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே எப்படிப்பட்டதா இருக்கு, நம்மளுடைய டெண்டன்சி என்ன, ஏதாவது தவறு நமக்கு விரோதமாய் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தக்க தண்டனை இல்லை, அவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு நம்ம பழி வாங்காம நம்முடைய இருதயம் என்ன செய்யாது. என்ன நீங்க அமைதியா இருக்க பார்த்தா நீங்களாம் பரிசுத்தவான்கள், நான் தான் ஏதோ மாத்தி சொல்ற மாதிரி இருக்கேன். எத்தனை பேர் நான் ஃபாலோ பண்றீங்க நான் பேசுறேன்? எத்தனை பேர் இருக்கீங்க? வெரி குட். பாருங்க, ஃபாலோ பண்ண பாருங்க. நம்ம பழி வாங்குதலை நம்ம கரங்கள்ல எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாருங்க, ஆண்டவர் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் எத்தனை முறை என்னோட சகோதரனை நான் மன்னிக்கணும், எத்தனை முறை நான் என் சகோதரனை மன்னிச்சதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சில நான் குத்தலாம் அப்படின்னு இயேசுவின் இடத்துல கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார் 7 முறை என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொல்றாங்க. அப்ப 7 முறை மன்னிச்சதுக்கு அப்புறம் நான் 8வது முறை அவனை போட்டு நான் என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாமா ஆண்டவரே? நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன், நீங்கள் அப்படி இருக்கான்னு கேட்காது. நான் 8வது முறை அவர் தப்பு செய்யும் பொழுது நான் கண்டிப்பாக அவனை அடிக்கலாமான்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறா, அப்பனா எவ்வளோ வருது, 490 வருது. அதில் ஒரு இது இருக்கு 490, அதில் ஒரு ரகசியங்கள்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் இப்போ பேச முடியாது. ரகசியங்கள்னா அதில் சத்தியங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ ஒரு மனுஷனை அதுவும் ஒரு நாளுக்கு 490னா அப்போ அடுத்த நாளுக்கு அது ரீசெட் ஆகும். ஒரு நாளுக்கு 490னா அப்போ அதுக்கப்புறம் அப்போ டெய்லி என்ன செய்யணும், இப்போ மன்னிக்கிறது என்பது ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும். ஒரு முறை நான் ஜேசனை குத்துறேன்னா சாரி பிரதர் அப்படின்னு சொன்னோன்னே அவன் கேட்டுட்டு போவான். 2வது முறை அப்படி குத்துறேன் அப்படின்னா அவன் சரி ஓகே 7 தடவை மன்னிச்சிடான். 8வது தடவை நான் அப்படி குத்துறேன் அப்படின்னா அவன் என்ன செய்வான், கெட்ட வார்த்தை பேசிடுவானா? சரி ஓகே, வெரி குட். பாருங்க நம்மளுடைய பொறுமை என்ன செய்யுது, ஒருவேளை மன்னிப்பை குறித்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது மிகவும் கடினம். அதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட பலனை கேட்போம். இயேசு கிறிஸ்து அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். அவருக்கு விரோதமான நிந்தையான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் மனதில் வைத்து அவர்களை மன்னித்தவராக இருந்தார். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்களோடு இருக்குமானால் உங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்ப்பாங்க. 3வது காரியம், அவருடைய எபிலிட்டி, அதாவது அவருடைய வல்லமையில உறுதியா இருங்க, சார்ந்திருங்க. 23ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்களேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யூ ஷுட் ரெஸ்ட் இன் கான்ஃபிடன்ஸ். ஆண்டவர் கையில உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறது என்னவென்றால், எனக்கு நடக்கிற சம்பவம், அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார்னா, அவர் எதற்கு ஒப்பு கொடுத்தார்னா ஆண்டவருடைய எபிலிட்டி, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில தன்னை ஒப்பு கொடுத்தார். இதனால நீங்கள் செய்ய வேண்டியது, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஆனாலும் தேவன் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையில ஆண்டவர் என்ன செய்யுங்க, உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்களேன். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தா, தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். பாருங்க, இந்த வசனத்துல ஒப்பு கொடுத்தார் அப்படின்றத கிரீக் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டு, அதாவது அவர் ஒப்பு கொடுத்தார்ன்றது ஒரு முறை மாத்திரம் இல்லை, அவர் தொடர்ச்சியாய் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் பொய்யான வார்த்தைகள் வரும்பொழுது பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டார். அவரை கன்னத்தில் அறையும் பொழுது அதை பிதாவின் இடத்துல இயேசு ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பாருங்க ஆண்டவர் இடத்துல என்னென்ன காரியங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு விரோதமாய் உங்களை அடிச்சாங்கன்னா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை சொன்னாங்கன்னா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. உங்களை கெட்ட வார்த்தையில திட்டாங்களா, உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா, பரவாயில்ல, அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. காரணம், அவர் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான்னு சொல்லுங்க. நீங்க பார்த்ததெல்லாம் போதும், தேவன் இனிமேல் பார்த்து கொள்வான்னு நெத்தியில் அடிச்சு சொல்லுங்க.
இல்லை நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஃப்ரெண்டாக இருந்தனால தப்பிச்சிட்டாங்க கோமதி சிஸ்டர், இல்லைன்னா வச்சு வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு வசனத்தில். சரி, ஓகே. பாருங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் சாட்டையினால ஜனங்கள் அடிக்கும் பொழுது பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். கன்னத்தில் அறையும் பொழுது, எச்சு துப்பும் பொழுது, கெட்ட வார்த்தைகள் தூஷணமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். கடைசியா தன் ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது, நான் எல்லா தடவையும் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் ஒரே ஒரு தடவை என்னால் மன்னிக்க முடியல, ஒரே ஒரு இன்சிடென்ட் என்னால் மன்னிக்க முடியல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியல, அது என் மனதிலேயே இருக்கு பிரதர், அதை என்னால் மறக்கவே முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு கசப்பை உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சபையில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், சபைக்குள்ளாக கசப்பான வேர்களுக்கு உதாரணம் என்னன்னா, மற்றவர்களை மன்னிக்க முடியாம கசப்பை என்ன செய்யறது மனதில். நான் சொல்றேன், எத்தனை பேர் ஃபாலோ பண்றேன்? சபைக்குள்ளாக அநேகருக்குள்ள உள்ள கசப்பான வேர்களுக்கு காரணம் என்னன்னா, எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில கொடுக்கறதற்கு மனதில்லை, எல்லாம் நம்ம கையில வச்சு என்ன செய்யறோம், போராடுகிறோம். பாருங்க, டோக்கியோவில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு வாலிபனை வந்து காலேஜ்லேருந்து வெளியே தள்ளல சாரி, ஏதோ ஒரு மீட்டிங்க்கு அவனை உள்ளே அனுப்பலை, அந்த வாலிபனை உள்ளே அனுப்பாதனால அவர் 14 வருஷமாக என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, நைட் 8 மணிலேருந்து நடுராத்திரி 2 மணி வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதற்கு காரணமாக இருந்த ஸ்டாஃப் என்ன செய்யணும், ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டி, இல்லை அவங்கள அவமானப்படுத்தி, அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணாங்கன்னு சொல்லி மனதில் வைத்து 14 வருஷம் என்ன செஞ்சுருக்காராம். ஏன்னா ஒரு சின்ன காரியம் என்ன மனசுல ஒரு காயம், அது கசப்பா மாறி 14 வருஷம் அவருக்கு அதை மன்னிக்க முடியாம அவர் என்ன செய்திருக்காராம், கால் பண்ணி. அந்த கசப்பான வேர்கள் உங்க இருதயத்தில் இருக்குமானால் மற்றவர்களை மன்னிக்க விடாம உங்களை வாழ்க்கையை அதை அழித்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? எத்தனை பேர் இயேசுவை போல மாறணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் கடத்தில் விட்டுட்டு நீங்க உங்களுக்கு விரோதமாய் பண்றவர்களை மன்னிக்க துணிவீர்களானால் இந்த நாளில் இயேசு சொல்கிறார், உங்களை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிறவர்களை போல இருப்பார்கள். ஆமே. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? பாருங்க, நீங்க உள்ள கசப்புகளை நீங்க வச்சுக்கொண்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையை அழிச்சு விடும். எத்தனை கோபங்கள், எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்கு நமக்கு தெரியும். எத்தனை கோபமான வார்த்தைகள், எத்தனை வஞ்சனையான வார்த்தைகள் குடும்பத்தை பிரித்திருக்கு நமக்கு தெரியும். இந்த நாளில் சபையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் இந்த நாளில் தேவன் சொல்லுகிற காரியம், நீங்க ஆண்டவர் கையில முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. 4வது காரியம், உங்களுடைய அன்பு தாராளமாய் இயேசுவை போல் இருக்க வேண்டும். 24ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருக்கு விரோதமாய் பண்ண ஜனங்களை அவர் மன்னித்தது மாத்திரமல்ல, சகித்தது மாத்திரமல்ல, பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தன் ஜீவனை அவர்களுக்காய் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மை நேசித்து அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அவருடைய அன்பை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். நீங்க ஒரு நல்ல வெல்டரா உங்களுடைய வேலை ஆட்களை, உங்களோட கிளைண்ட்ஸை நேசிக்காமல் நீங்கள் ஒரு நல்ல வெல்டராக இருக்க முடியும். இல்லை உங்களோட பேஷண்ட்ஸை நேசிக்காமல் நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியலாம். இல்லை நீங்கள் சயின்ஸை நேசிக்காமல் ஒரு நல்ல சயின்டிஸ்டாக இருக்க முடியலாம். இல்லை உங்களுக்கு வர கிளைண்ட்ஸை நேசிக்காமல் ஒரு நல்ல லாயராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யாருமே இங்கே இல்லையே. ஐயாலாம் டயர்டாயிட்டார் போல. பார்த்தாலே பயமாக இருக்கு, அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிருச்சு. சரி, ஓகே. பாருங்க, ஜனங்கள், நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுகிற காரியம், கிறிஸ்தவத்தில் அன்பு இல்லாமல் கிறிஸ்தவம் கிடையாது. நீங்க மற்ற எல்லாம் இந்த உலகத்துல இது இல்லைனா இது இல்லைனா எல்லாத்தையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு இல்லை, சபைக்குள்ளாக பிரிவினை இருக்கு, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, பின்னாடி போய் பேசுகிற குணாதிசயம் இருக்கு, சபையில பிரிவினை உண்டாக்குகிற அனுபவம் இருக்கு, குடும்பத்திற்குள்ளாக பிரிவினை உண்டாக்குற அனுபவம் இருக்குன்னா நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரலை என்பது. நீங்க அந்நிய பாஷை பேசலாம், இல்லை அப்படியே வல்லமை எடுங்கிறது போல நீங்க இமிட்டேட் பண்ணலாம், ஆனால் இட் கேன் பி டெவில்.
பிசாசு கூட இமிட்டேட் பண்ணோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் மாறாமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஜனங்கள் சில வேளை நமக்கு விரோதமாய் செய்கிற காரியம் மோசமாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் அவர் செய்கிறா இருக்கலாம், அவர்கள் செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்கு, நமக்கு விரோதமாக எல்லாம் பண்ணுறது நம்மளை காயப்படுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், உன் சத்துருக்களை நேசிங்க. உன் சத்துருக்களை, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக்கிறது, உங்களை சபிக்கிறாங்களா, பொய் சொல்றாங்களா, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபியுங்க. உங்களுக்கு விரோதமாய் பொய்யா ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அன்பா ஒரு வீட்டில் ஒரு கிஃப்ட்டு, அவங்கள நேசித்து ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு அவங்க வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைங்களேன், எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்வாங்க? கடுப்பாவாங்க. ஆனால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்கும். ஒரு மனுஷனை நீங்கள் வெறுப்பேற்றணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக அசிங்கமாக திட்டினாலும் அவனுக்கு நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்க, அவன் ரொம்ப கடுப்பாயிடுவான். எத்தனை பேர் நான் சொல்கிற புரியுது? கில் தெம் வித் கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. உங்கள் அன்புனால அவங்களை என்ன செய்யுங்க? காயப்படுத்து. சரிங்களா? அதனால் அந்த காயத்தை ஆண்டவர் ஆட்சிக்கொள்வார். சரி, நீங்கள் மற்ற அதே வார்த்தையினால் நீங்கள் காயப்படுத்திங்கன்னா அது வேற பிரச்சனையாகும். ஆனால் இயேசு நமக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கு பகைக்கிறவர்களை, உங்களை நிந்திக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை நீங்கள் நேசிங்க. அந்த சத்துருக்களாக உங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்காக நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன், அவங்க மேலே இருக்கிற அபிப்பிராயமே உங்களுக்கு மாறிடும். நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? இந்த சிஸ்டர் என்னால் மன்னிக்கவே முடியல, இந்த சிஸ்டர் என்னால் பிரதர் கூட என்னால் இணக்கமாக இருக்க முடியலன்னா அவர்களுக்காக நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன், அவங்களுக்கு இருக்கிற அந்த மனப்பான்மை மாறிடும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியும்? ஆண்டவர் உங்கள் சிந்தை என்ன செஞ்சிருவார்? ஒரு பாஸ்டர் சொன்னார், என்னன்னா, ஒரு அம்மா வந்தாராம். ஒரு அம்மா வந்துட்டு அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அங்கே புருஷனை வந்துட்டு சொல்கிறாங்க, என் புருஷன் வந்து இப்படிலாம் செஞ்சிட்டார், அப்படிலாம் செஞ்சிட்டார், அவர் எனக்கு சத்ருவாக எழும்பிட்டார், என்னால் நேசிக்க முடியலன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், உங்கள் சத்துருக்களை நேசிங்கள் என்று இயேசு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஸோ உங்களுக்கு, உங்கள் குடும்பமாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம், உங்களுக்குள்ளாக என்னென்ன காரியம் உங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்கள் யாராக இருக்கணும், நீங்கள் ஆண்டவர் கரத்தில் கொடுத்து மன்னிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கடைசி பாயிண்ட், டிஸ்பிளே பேஷன்ஸ். உங்களுக்கு நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். 25ஆம் வசனத்தை வாசிங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு நீடிய பொறுமையாக இருக்கிறார். நம்ம வழி தப்பி போன ஆடுகளைப் போல நம்ம சுற்றி திரிகிறோம். ஆனாலும் இயேசு நம்ம நீடிய பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம போகிற இடத்துக்குலாம் ஆண்டவர் விட்டுறார். எப்படி போன வாரம் கெட்ட குமாரன் கதையை கேட்டோமோ, துன்மார்க்க குமாரன் கதையை கேட்டோமோ, ஆண்டவர் நம்முடைய இஷ்டத்துக்கு அவர் என்ன செஞ்சிடறார்? விட்டுறார். ஆனால் எல்லாவற்றையும் முட்டி மோதினதுக்கு அப்புறம் தேவன் பக்கம் நம்ம என்ன செய்வோம்? அது வரைக்கும் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, நீடிய பொறுமை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்ப்பார்கள். ஆமே, ஒரு சின்ன ஒரு விஷயத்திலே நம்ம பயங்கர கோபக்கார, நம்ம வாழ்வாழ்வான்னு கத்துறோம் அப்படின்னா நமக்குள்ளாக நீடிய பொறுமை கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த சூழ்நிலையானாலும் நம்ம பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வந்தோம் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறது, கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குமானால், சபைக்குள்ளாக இருப்போமானால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை மாற கர்த்தர் அழைக்கிறார். பாருங்க, ஸ்பெயினில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் கடைசி பாயிண்ட் சொல்கிறேன். ஸ்பெயினில் உண்மையாக நடந்த சம்பவம் என்னென்னா, ஒரு தகப்பனுக்கு அவன் மகன் என்ன செஞ்சான்? வீட்டை விட்டு போயிட்டான். போகும்பொழுது அவங்க அப்பா வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் மகன் போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அப்போ என்ன செய்ய, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் எழுதி அனுப்பி அவர் ஒரு காரியத்தை எழுதுறாரு. என்னென்னா, 12 மணிக்கு நாளைக்கு அந்த நியூஸ் ஸ்டேஷனில் வந்து நில்லுப்பா, நியூஸ் பேப்பர் ஸ்டேஷனில் வந்து நில்லுப்பான்னு சொல்லி, பாக்கோ அப்படின்னு சொல்லி, அவருடைய பேர் பாக்கோ, ஸ்பெயினில் அவருடைய பேர் பாக்கோ, நீ வந்து 12 o'clock வந்து அந்த இடத்துல வந்து நில்லுன்னு சொல்லி அவர் நியூஸ் பேப்பரில் அனுப்பும் பொழுது, அடுத்த நாள் பார்க்கும் பொழுது 800 வாலிபர்கள் தன்னுடைய பாக்கோ என்கிற பேரில் தன்னுடைய தகப்பன் இடத்துல மன்னிப்பிற்காக வந்து நின்றார்களாம். பாருங்க, எத்தனை பேருக்கு மன்னிப்பு தேவைப்படுகிறது, எத்தனை பேர் இந்த உலகத்தில் மன்னிப்பு இல்லாதபடி, எத்தனையோ பேர் இதே போல இந்த உலகத்தில் ஜனங்களுக்குள்ளாக மன்னிப்பு இல்லாதபடி கிறிஸ்துவை விட்டு வழி விலகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இயேசுவை கொண்டு செல்ல இந்த நாளில் உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார். அதற்கு நமக்குள்ளாக நீடிய பொறுமை தேவை. நமக்குள்ளாக நீடிய பொறுமை, அன்பு அந்த வசனம், அன்பு நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு உங்களுக்குள்ளாக இருக்குமானால் இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
பாருங்க, இயேசுவுக்கு குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றும் கிடையாது, அவரால் துரத்த முடியாத பிசாசுகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பார்த்த ஜனங்கள்ல அவரை விட்டு மனம் திரும்பின ஜனங்கள் அநேகரை அவர் பார்த்திருக்கிறார். பாருங்க, இந்த நாளில் நாமும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சபையில் இந்த நாளில் நீங்கள் சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்கன்ற பேர், ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் இன்னும் வழி விலகிறவர்களாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளாக நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவருக்குள்ளாக நீங்க மீண்டும் அவரோடு கூட ஒப்புரவாங்க. அவருடைய மன்னிப்பை கேட்டு மீண்டும் அவரோடு கூட நீங்க ஒப்புரவாங்கினீங்கன்னா சபையில கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காரியத்தோட நான் க்ளோஸ் பண்றேன். சபையில நம்ம எத்தனை வருஷம் விசுவாசி என்றது பெருசு இல்லை. நம்ம எத்தனை வருஷம் நம்ம சபையில் நம்ம அங்கத்தினராக இருக்கோம், ஊழியம் செய்கிறோன்றது பெருசு இல்லை. ஆனால் சபைக்குள்ளாக இருந்துக்கிட்டே நம்ம கிறிஸ்துவை விட்டு வழி விலகிறவர்களாக இன்னும் இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் மனம் திரும்பாத அனுபவங்கள் எனக்கு நிறைய பேரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நெருங்கி இல்லை. ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்க. வழி தப்பி போன ஆடுகளை போல பின்வாங்குற அனுபவம் இருக்கு. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் என்ன ஆண்டவரை விட்டு பின்னாக போகாம ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பை கேட்டு அவருக்கு கண்காணி, அந்த கடைசி வசனம் அழகா சொல்லுது, அவருக்கு கண்காணியா ஆத்துமாக்கள் மெய்ப்பராகவும் கண்காணியமாகவும் அவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மீண்டும் பின்வாங்கி போகிற அனுபவம் இருக்குமானா இந்த நாளில் கண்களை மூடி நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். சபையில் வந்திருக்கிறதுனால நான் சேஃப் ஆகிட்டேன், கோயிலுக்கு போயிட்டதுனால எனக்கு நான் சேஃப் ஆகிட்டேன் இல்லை. நாட்கள் சமீபமாக இருக்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போகிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் இந்த நாளில் அழைக்கிறார். இந்த நாளில் மனம் திரும்புங்கள். தேவன் நம்ம வாழ்க்கையில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த நாள் அவரோடு கூட அவருக்கு, நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர் கண்காணியாக இருக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கடங்களை எலும்பி நிற்போமா? கேட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்குறவர்கள் மாத்திரம் இருக்கடங்களை எலும்பி நில்லுங்க. அதனால் சபையில் இருந்துக்கிட்டே நம்ம கிறிஸ்துவை விட்டு நம்ம பின்வாங்குறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவை போல இன்னும் மாறாத அனுபவம் இருக்கும். பிசாசும் கிறிஸ்துவை போல இமிட்டேட் பண்ணுவாங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்நிய பாஷை பேசுறதுனால எனக்கு பரிசுத்த ஆவி இருக்கா? இல்லை, அசுத்த ஆவி கூட இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. கிறிஸ்துவை போல நம்ம இன்னும் மாறலை அப்படின்னா நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இல்லை என்றால் நம்ம நரகத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். சபையில் இந்த நாளில் நான் ஒரு கால் விடுறேன், ஆல்டர் கால் விடுறேன். நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்புங்க. இந்த நாளில் 5 காரியங்கள் கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவை போல நாம் எப்படி மாற வேண்டும் என்ற குணாதிசயங்கள் உங்களோட பேசியிருக்கேன். ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த நாளில் அதற்கு ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதே போல மாற ஆண்டவரே இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறேன். நான் 20 இயர்ஸ் கிறிஸ்டியன் சொல்றதுல எனக்கு பெருமை இல்லை. எனக்கு விரோதமான நிந்தனையான வார்த்தைகள் வரும்பொழுது நான் அமைதலாய் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து எனக்குள்ளாக எந்த கசப்பு வைராக்கியங்கள் இராதபடிக்கு மன்னிக்கிற குணமுள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோம். உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்குற போல இருக்கிறங்கன்னு சொல்லணும். உங்களை பார்க்கும் பொழுது நான் அந்த இயேசுவை பார்க்கறது போல இருக்குங்க சொல்லணும். கீழ்ப்படிந்தவர்களாய் நம்ம ஊழியம் செய்கிறதற்கு கீழ்ப்படியும், மற்றோடைய பாதங்களை கழுவதற்கு ஆயத்தமாகணும். நமக்குள்ளாக பெருமை இருக்குங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நமக்கு என்ன பெருமை இருக்கு இந்த உலகத்தில்? அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிற காரணம் அவருக்குள்ளாக இருந்தது அன்பு. அன்பு இதெல்லாம் செய்யும். சபையில் அன்பு இல்லாதனால தான் தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியல. நம்மளே கயரங்களில் இதை எடுத்து கசப்புகளை வைத்து வைராக்கியங்களை வச்சு மன்னிக்க முடியாத காரியங்களை வச்சு சபையை நம்ம 2ஆக்கிட்டு இருக்கோம் உள்ள உட்காந்து. இந்த நாளில் தேவன் சொல்லுகிறான், ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறதோ, அவர் அடிக்கும் பொழுது, அவர் கெட்ட வார்த்தை பேசும் பொழுது, அவர் நிந்திக்கும் பொழுது, எச்சு தப்பும் பொழுது எல்லாவற்றிலும் பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் கடைசியா சிலுவையில் ஏறும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது, பிதாவே இவர்களை மன்னியும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட இருதயம் வேணும்? நாட்கள் சமீபமாக இருக்கு. ஆண்டவர் எப்போ வர போறான்னு தெரியாது. மரணாதா சீக்கிரமா. ஆண்டவர்
மேகத்தின் மீதாய் மீண்டும் சீக்கிரமாய் அவர் வரப்போறார். கால சத்தத்தோடு கூட தூதர்களோடு கூட அவர் மீண்டும் வருவார். நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. கைவிடப்பட்டவர்களாய் நம்ம இந்த உலகத்திலிருந்து பாதாளத்துக்கு போறது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. நம்ம பெருமையா ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்க பெருமையா ஓடலாம். ஆனா நாட்கள் வரும்பொழுது நமக்கு நேரம் இருக்காது. இப்ப ஆண்டவர் நீடிய பொறுமையாய் நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறார்னா மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. God is patient with us. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் நமக்கு நேரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகை சமீபமா இல்லைன்றதுனால, அவர் ஏதோ தாமதிக்கிறார் என்றதுனால அவர் ஏமாத்துகிறார் இல்லை, நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்திருக்கிறார். இந்த நேரம் அந்த நேரம் ஒப்பு கொடுக்கிறதான இந்த நேரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக அம்மா ஜெபிப்பாங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கேட்ட வசனங்களுக்கு ஆண்டவரே, கிறிஸ்துவை போல நான் வெளிப்படணும், கிறிஸ்துவாய் நான் மாறணும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் நான் மாற்றணும். என்னை ஏதாவது ஒரு காரியத்தை பொய்யா சுட்டி காட்டும் பொழுது எனக்கு உடனே கோபம் வந்து எனக்கு அநேக சிந்தனையிலும் சரி இருதயங்களும் சரி பயங்கரமாக பாவம் பண்ணுறேன். ஆனால் இதனால இயேசு கிறிஸ்து அவ்வளோ பரிசுத்தராக இருக்கும் பொழுது, பிசாசை போல பிசாசின் ஆவியில கிரியை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் கோவப்பட்டு, நான் உயிர் தெழுதலுக்கு அப்புறம் நீ எங்கே போகிறன்னு பார்க்குறியான்னு சொல்லி சண்டை போடலை. நான் உயிர் தெழுந்துட்டு வரேன், நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சண்டை போடலை. அவர் செய்தது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்வாரானால் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுகளை நீங்களும் நானும் இயேசுவை போல மாற இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில கேட்கப்பட்டதான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் எல்லோரும் வழி தப்பி போன ஆடுகளைப் போல காணப்பட்ட எங்களையும் கிறிஸ்து இயேசு நல்ல மேய்ப்பராய் எங்கள் ஆத்துமாவுக்கு மீட்பை கொடுத்தவராய் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து எங்கள் மீட்டு கொண்ட உம்முடைய அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காய், தயவுக்காய், கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் எங்களை நாங்களே புத்திமான்களாய் எண்ணிக்கொள்ளாதபடி, இதோ நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நீதியானது அழுக்கான கந்தை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களில் பெருமை பாராட்டுகிறதற்கு, மென்மை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. இந்த நாளில் கர்த்தாவே, தாழ்மையை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவானவர், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தவர், சிலுவை மரண பரியந்தம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவராய் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னோடியாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆத்மாவுக்கு கண்காணி ஆகிய நல்ல மெய்ப்பனாகிய தேவனிடத்தில் எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆத்மாவை நீர் நீதியின் பாதையில் நடத்துகிறவர் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை நடத்துகிற தேவன் நீர். எங்களை ஒரு நாளும் கைவிடாத நல்ல மெய்ப்பர். இந்த நாளில் தகப்பனே, ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்குள்ளாக ஒரு ஆறுதலும் ஒரு இளைப்பாறுதலும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆற்றி தேற்றுவீராக. சோர்ந்து போன உள்ளங்கள், திடனற்ற ஆத்துமா ஆண்டவரே, இந்த வேளையில் ஆற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் தேற்றுவீராக தகப்பனே. தேற்றுகிற தெய்வம், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் ஆற்றி தேற்றுகிறவர். இந்த நாளில் தேற்றி ஆண்டவரே நித்திய பாதையில நீர் நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய மகிமையான கரம் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து அந்த நித்திய பாதையில, சமாதானத்தின் பாதையில வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் கூட நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும்பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியமானவிடத்தில் திரும்பப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே,
நாங்கள் எவ்வளோ மோசமானவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் இன்னும் எவ்வளோ மாற வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இன்னும் அநேக மாற்றங்கள் தேவை என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. இதனால நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு நாளும் ஆண்டவரே நீர் ஒரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை கைவிடாமல் எங்களை வழி நடத்தி வருகிறீரப்பா. நீர் எங்களுக்கு நல்ல மாதிரிகளை எங்களுக்கு ஆண்டவரே பின்பற்றும்படியாக எங்களுக்கு கொடுத்திருக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சிலுவை நண்டையும் நம்பி வந்து நிற்க பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே இந்த நேரம் எனதுள்ளத்திலே பேரான பொங்கி பாடுவே. சிலுவை நண்டையும் நம்பி வந்து பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே இந்த நேரமும் மாட்சியோடு வருவே. நீ மாட்சியோடு வருவே அப்போது கலிப்பே ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீமே வாக்கிய அடைவே. சிலுவை நண்டை நம்பி வந்து பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே இந்த நேரம். Oh, hallelujah. Thank you, Father. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம் என் ஆத்மநேசன், நீ மாத்திரம் இந்த நாமநேசரும் ஆராதிக்கிறே. நீரன் பெலனும் என் கேடகமா என் ஆவியெங்கும் உமக்கடி பணியும். நீ மாத்திரம் இந்த நாமநேசரும் ஆராதிக்கிறே. நீர் மாத்திரம் இந்த நாமநேசரும் ஆராதிக்கிறே. அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை விளக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இந்த டோக்கியோவில் நடந்த சம்பவத்தை பார்க்குறப்ப 14 வருஷம் அவருடைய இருதயத்தில் கசப்பை வைத்து அந்த வைராக்கியத்தை வைத்து அவருக்குள்ளாக விடுதலை இல்லாமல் 14 வருஷங்கள் 50,000 ஃபோன் கால்ஸை வீணடிச்ச எல்லாவற்றையும் நஷ்டமாக்குனதை பார்க்கறதுனால நம்முடைய கோபங்கள் கசப்பு நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆனால் அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாக்கும் என்று அதுவும் நமக்கு சொல்லுகிறது. யாதொரு கசப்பான வேறுகள் நமக்குள்ளாக இராதபடி எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொடுத்து நீங்கள் விடுதலை ஆகணும்னு தான் தேவன் ஆசைப்படுறார். அந்த 14 வருஷம் வீணா போகாம அவர் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறது என்னன்னா, ஆண்டவர்கிட்ட விட்டு நீ சமாதானத்தோட போ. அதுதான் தேவன் இந்த நாளில் சொல்லுகிறது. ஆனால் நமக்குள்ளாக கசப்பு இருக்குமானால், மனுஷர்கள் மேல் கசப்பு வைராக்கியம் இருக்குமானால், இந்த நாள் அதை நம்மளை யாரையும் வளர விடாது. கசப்பு மாத்திரம்தான் வளருமே தவிர்த்து நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாது, இயேசுவோடு நெருங்க விடாது. இந்த நாளில் தேவன் எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்படியா, எப்படி ஒரு தகப்பன் போகும்பொழுது அவருடைய ஃபுட் ஸ்டெப்பை பின்னாடி பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுறது போல், அதே போல் தேவன் நமக்கு வைத்த மாதிரியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற யாவரும் கத்தெடுத்து நீர் பயன்படுத்துவீராக. சிறியோர் முதல் பெரியவர் நம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஒவ்வொருத்தரையும் கத்த நீர் ஆசீர்வதிங்க. உண்மை போல மாற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தயவுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுங்க. வந்து யாவனை கத்தர் ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்குள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்க. நன்மையினால் கிருபையினால் சூழ்ந்துக்கணுங்க. அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வாதி வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னையும் மாவும் குறைவில்லாமல் கத்தர் வழி நடத்துங்க. வாதியின் கூடாரத்தை அணுகாத பொல்லாப்பனுக்கு நேராந்த வசனத்தின்படியாய் வாதை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன் நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின்படியாய் சுகமும் சமாதானமும் தங்கியிருப்பதாக ஒவ்வொருத்தர் ஆசீர்வாதிங்க. வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிற விசேஷமாக திருமணத்திற்காய் காத்திருக்கிற வாலிபர்கள் ஏற்ற துணை கத்த ஏற்ற வேலையில் கத்த நீ தரும்படியாக நம்முடைய சம்பவத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். வேலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரையும் கத்த ஆண்டவரே நல்ல வேலைகளை தாங்க. பிஸ்னஸ் செய்கிற
அவள் மற்ற வேலை ஸ்தலத்தில் நல்ல உயர்வுகளை கொடுங்க, பெருக்கத்தை கொடுங்க. அவளை கரத்தை கத்த நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் தாத்துக்கிறோம். வந்து யாவரையும் கத்தனை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.